லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஜயோட இந்த பேச்சை? பல முரண்பாடுகளுக்கு மத்தியில் இருக்குதா இது? இன்னொரு விஷயம், 1977 எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வதற்கு முன்பு பாண்டிச்சேரிக்கு வந்துட்டாருன்றது மறைமுகமாக அதிமுகவுக்கான எச்சரிக்கை மணியாக தானே இருக்குது. அது இல்லை, இந்த பேச்சை பார்க்கும்போது எப்படின்னா, ஒரு லைட்டர் வெயினில் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரே மாதிரி பேசுவேன், நீங்கள் கொஸ்டின் பேப்பர் மாற்றிட்டா நான் என்ன பண்ணுறது? தமிழ்நாட்டில் என்ன பேசுவனோ, யாரை தாக்குவனோ அதே ஆஸ்பெக்ட் தான் நான் பாண்டிச்சேரி போனாலும் தாக்குவேன். நான் ஒரே மாதிரி தான் பேசுவேன்றது. இப்போ திமுகவை நம்பாதீங்க, அந்த மக்கள் நம்பலையே. நான் எங்கே நம்பினேன்னாங்க அவங்க? திமுகவை நம்பலையே. நீங்கள் நம்பாத திமுகவை நம்பாதீங்கன்னு சொன்னீங்க, என்ன பிரயோஜனம்? அவங்க நம்பாமல் தான் என்ஆர் காங்கிரஸையும் பிஜேபியும் ஓட்டு போட்டு 10-6 கொடுத்து 16 கொடுத்து ஆட்சியில் உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ கட்சி ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆக போகுது. இது வரைக்கும் பாண்டிச்சேரி பிரச்சனையை பற்றி எதுவுமே வாய் திறந்து பேசுனதே கிடையாது. இந்த 1.25 வருஷம், கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் பாண்டிச்சேரியை பற்றி, இன்றைக்கி நான் தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரியும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது பாண்டிச்சேரியை பற்றி இந்த 1.25 வருஷத்தில் ஒரு நாள் கூட எதையுமே பேசுனது கிடையாது. இன்றைக்கு அங்கே போய் பேசுகிறாரு. அங்கே பேசும்போதும் நீங்கள் சொன்ன மாதிரி திமுக அவங்களே தேர்ந்தெடுக்கலை. திமுகவை அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க போன தேர்தலையே. அப்போ மறுபடியும் திமுகவை நம்பாதீங்கன்னு சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டு பேச்சு அப்படியே அங்கே பிரதிபலிக்கிறாரு. லாஜிக்காக என்ன பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்? இப்போ அதுதான் அவர்கிட்ட எதிர்பார்த்தது நம்ம ஏமாற்றம் அடைகிற மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் அதுதான் நடக்குது அப்படின்றது தான். இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்க, ஒரு முக்கியமான அம்சம் எடுத்துக்கோங்க. ஒரு அமைச்சர் ஊழல் ராஜினாமா பண்ணிட்டார், இன்னொரு அமைச்சருக்கு கொடுக்கணும். இலாக்கா இல்லாத அமைச்சராக 200 நாளைக்கு மேலே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அது போல் ஒரு தலைவர்கிட்ட நம்ம எதிர்பார்ப்போமா? சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் கோச்சிக்குவாங்க. எந்த அடையாளத்தை அங்கே பிரதிபலிக்கிறாரு? நீங்கள் சொல்கிற அந்த ஜான்குமார் பிஜேபியில் இருக்கார். அப்போ எந்த அடையாளத்தில் அவர் பிரதிபலிக்கிறார்? இது எவ்வளோ மிகப்பெரிய கேள்வி இல்லையா இது? அப்போது என்ன அவருக்கு அந்த புரிந்துணர்வு இருக்குது? அதில் ஒரு முக்கியமான விஷயமா அதை பார்க்கணும் நம்ம. அப்போது எதை அடையாளப்படுத்த விரும்புகிறாரு? அதை பிஜேபிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல, அவங்களுக்கு பதவி கொடுத்துருக்கணுன்றாரா? இல்லை சிறுபான்மை பிஜேபியில் இருக்கார், அவங்களுக்கு பதவி கொடுத்துருக்கணுன்றாரா? இல்லை அவர் பாஜக திமுக ரெண்டுத்தையும் எதிர்க்கிறாருன்றார். பாஜக ஆதரிச்சில்லை இதில் சொல்கிறாரு. பாஜகவுடைய எம்எல்ஏக்கு நீங்கள் அமைச்சருக்கு இலாக்கா கொடுக்கலையன்றாரு. அப்போ இந்த விஷயத்தில் முரண்படுற மாதிரி இருக்குல்ல. அடுத்தது நீங்கள் எடுத்துக்கோங்க, பாதுகாப்பு அம்சங்கள் மிக சிறப்பாக எங்களுக்கு அனுமதி கொடுத்து எல்லாம் இது திமுக இதுலேருந்து கற்றுக்கிட்டோன்றாரு. ரைட்டா? அப்போ என்னென்னா, புதுச்சேரி முதல்வருக்கு நன்றி சொல்கிறாரு. புதுச்சேரியில் லா அண்ட் ஆர்டர் யார் கையில் இருக்குது சொல்லுங்கள்? மத்திய அரசு. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் லா அண்ட் ஆர்டர். அப்போ மத்திய அரசு நினச்சா இடம் கொடுக்க முடியாது, தேவையான பாதுகாப்பு கொடுக்க முடியாது, கியூஆர் கோடு இல்லை சொல்ல முடியாது. எல்லாமே செய்கிறாங்கன்னா யார் செய்கிறா? மத்திய அரசு தான் மெயின். அப்போ மறைமுகமாக பாஜகவுக்கு ஆதரவு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் இணக்கமாக போகணுன்னு என்ஆர்சி கிட்ட நம்ம விரும்புகிறார், ரங்கசாமி கிட்ட இணக்கமாக போகணுன்னு விரும்புகிறார். ஆனால் அதற்குரிய காரணங்களை அவரால் சொல்ல முடியல. ஏன்னா ரங்கசாமி பிஜேபி கூட இருக்கார். இப்போ அங்கே தான் தமிழ்மணி சார் சொல்கிற அந்த கால்குலேஷன் இருக்கு இல்லையா? காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், தாவேகா மூன்றும் ஒரு அலைன்ஸ் இல்லை. எல்லாத்துலேயும் குழப்பம் இருக்குதே. இப்போ அடுத்தது அதுக்கு வரேன் நான். இப்போ நான் என்ன நினச்சேன்னா, சரி அவர் புஷி ஆனந்த் அவருடைய தலைமை சிஷ்யர், தலைமை சீடர், மற்றவங்களாம் கூட வேறு வழியில் வந்தவங்க தான். அவர் மட்டும் எம்எல்ஏவாக இருந்தாலும் இவருடைய ரசிகர் மன்றத்தில் இருந்து ரசிகர் மன்றம் மூலமாக வந்த உச்சபட்ச பதவி வச்சிருக்கிற ஒரே தலைவர் அவர் தான். மற்ற ரசிகர் மன்ற தலைவர்கள்லாம் அடையாளம் தெரியாது நம்மளுக்கு. மற்றவர்களாம் இப்போ செங்கோட்டையன்கள், அப்புறம் ஆதவ் அர்ஜுனாக்கள், அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமிகள், அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார்கள், இவர்களெல்லாம் அதே மாதிரி அருண் அவர்கள், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, இவர்களெல்லாம் என்னென்னா வேறு அடையாளங்கள், ரசிகர் அடையாளம் கிடையாது. ஆனால் இவர் ரசிகர்கள் நம்பி இருக்கும்போது அந்த ரசிகர்களில் யாருமே நம்மளுக்கு அடையாளம் தெரியாது உச்சபட்ச பதவியில் அந்த இதில் இருக்குது. அப்போ என்னென்னா, இப்போது இவர் அங்கே போகும்போது சொன்னார், நான் என்ன நினச்சேன், சரி புஷி ஆனதுக்காக பிரச்சாரத்துக்கு போகிறாரு போல், அவர் அங்கே மெயினாக ஆக்கணும்னு. இப்போ நம்ம தமிழ்மணி ஐயா சொல்லிட்டாரு, இல்லை அது கூட சான்ஸ் கிடையாது, அவர் ரங்கசாமி தான் முதலமைச்சராக இருக்கும் அப்படின்றது. இப்போ அது நீங்கள் கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? எம்ஜிஆர் மாதிரி நான்
இப்போ இங்கே இருக்கும்போது 1977 எம்ஜிஆர் பாலிசி. அதுக்கு அடுத்தது என்னாச்சு, இப்போது அங்கே போகும்போது 74 எம்ஜிஆர் பாலிசின்றார். எம்ஜிஆர் வழியில் வரணும்னா நீங்கள் புஷி ஆனந்தை தானே சுப்பிரமணிய ராமசாமியாக பார்க்கணும். அதுக்கு தான் தமிழ்மணி சார் சொல்றாரு, ஒரு நீண்ட தொலைநோக்கு பார்வையோடு கூடிய ஒரு வியூ. அப்போ எம்ஜிஆர் கிடையாது, எம்ஜிஆர் வழி கிடையாது. உண்மையா? இப்போ இதை ஏற்றுக்கிறீங்களா? எம்ஜிஆர் வழி நிச்சயமாக கிடையாது. அப்போ எம்ஜிஆர் பாதை வேறு, எம்ஜிஆரோட பயணம் வேறு, எம்ஜிஆரோட உழைப்பு வேறு, எம்ஜிஆருடைய தியாகம் வேறு, எம்ஜிஆருடைய அனுபவம் வேறு, எல்லாமே எம்ஜிஆருடைய எல்லாமே வேறு. வெறும் வெற்றி மட்டும்தான் 1976. அதை மட்டும் நான் எடுத்துக்குவேன்னா அது எப்படி பொருத்தமாக இருக்கும்? அதை யோசிங்க. இப்போ இந்த விஷயம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அடுத்தது இப்போ மாநில அந்தஸ்து. காங்கிரஸ் தாங்க அங்கே ஆதிக்கம். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற கிட்டத்தட்ட 1955 முதல் தேர்தல். அதுக்கு முன்னாடி 2 தேர்தல் வந்து நம்ம பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருக்கும்போது தான். 54 நவம்பர் 1ஆம் தேதி தான் பிரெஞ்சு கூட அக்ரிமெண்ட் போட்டு வரோம். அது 54 லாஸ்ட்டில் வந்து ஆமாம் அந்த அக்ரிமெண்ட்டு 62ல் ரேட்டிஃபைடு பண்ணுறோம். நம்ம ஐயா சொன்னது கரெக்டு. அது அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது. ஆனால் அரசியலுக்காக எல்லாம் பண்ணுறாங்க. 1977 சட்டமன்றத்தில் மாநில அந்தஸ்து கொடுக்கணும்னு முதல் தீர்மானம் நிறைவேற்று யார் தெரியுமா? அதிமுக, எம்ஜிஆருடைய கட்சி. 1977 தான் முதல் தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிறது, மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னன்னா இது அரசியல் காரணத்துக்காக அதை மாற்ற முடியுமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா 1962 ரேட்டிஃபைட் பண்ணோம். 1955 எடுத்துக்கிட்டிங்கன்னா 55 ஆண்டுகள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சி தான் அங்கே. சார், அப்போ எந்த விதமான புரிதலும் இல்லாமல் விஜய் பேசுறாருன்னு சொல்லுவீங்களா? இல்ல, புரிதல் இல்லாம பேசுறது இல்ல சார். ஒரு பேச்சு பேசுறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி சில பொலிட்டிக்கல் நுவான்சஸ் இருக்கும் இல்லையா? நுணுக்கங்களினுடைய அடிப்படையில் தானே காய் நகர்த்துவார். இல்ல சார், இப்போ இந்த 55 வருடமா மாநில அந்தஸ்து கொடுக்காத காங்கிரஸ் ஏன் கேள்வி கேட்கல? ஃபரூக் மரக்காரை ஏன் கேள்வி கேட்கல? ஃபரூக் மரக்காரை கேட்கல. ராமசாமியை வீழ்த்திட்டாருன்றாரு. அந்த கால்குலேஷனுக்குள்ள போறாரு. சார், அடுத்து என்ன டார்கெட்? பாண்டிச்சேரியை தாவேக்க கைப்பற்றணும். அதுக்கான வியூகத்தை அடிப்படையில் பேசுறாரு. அதுல என்ன சார் தப்பு இருக்கு? தான் சார், அந்த வியூகம் யதார்த்தமா இருக்கணும். இல்ல, இன்னைக்கு தமிழ்மணியா சொன்னதுதான் மறுபடியும் நான் சொல்ல வரேன். தெலுங்கானாவை போல மாநில உரிமை, அது மாநில அந்தஸ்துக்காக பாண்டிச்சேரி மக்கள் போராடி இருக்காங்களா? இது வரைக்கும் பாண்டிச்சேரி மக்கள் அந்த போராட்டத்தை கை எடுத்திருக்காங்களா? தெலுங்கானா எந்த அளவுக்கு சந்திரசேகர ராவ் தலைமையில் எப்பேற்பட்ட போராட்டம், எவ்வளோ உயிரிழப்புகள் நடந்திருக்குதா? ஒரே ஒரு 1977 நடந்துச்சு. எப்படின்னா அப்போ மொராய் தேசாய் ஆட்சி. மொராய் தேசாய் அப்போ என்ன சொன்னார்னா, அப்போ இந்த மாதிரி மாநில அந்தஸ்து எல்லாத்துக்கும் ஏதோ பிரித்து கொடுத்துடலான்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார். சொன்னதுக்கு என்ன சொன்னால், அப்போ எம்ஜிஆர் அதை ஆமோதிச்சார். ஆமோதிக்கும்பொழுது தான் அங்கே எதிர்ப்புகள் பயங்கரமாக பரவுச்சு அப்படின்றது தான். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது அங்கே தொழில் அதிபர்கள் அவங்க அந்த மாநில அந்தஸ்தை பெருசாக ஆதரிக்கல. ஏன்னா வரி சலுகைகள் எக்கச்சக்க வரி சலுகைகள் இருக்குது, அது ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் 2 தலைமுறையாக பிரெஞ்சு ஓய்வூதியம் பெறுகிறார்கள், இரட்டை குடியுரிமை வைத்திருக்கிறார்கள். சில விஷயங்களில் பிரெஞ்சுக்கு இவங்களுக்கு வாக்குரிமையே இருக்குது இந்த மக்களுக்கு. இத்தனை விஷயங்களும் இப்போ ஐயா பெட்ரோல் டீசல் சொல்றாரு, இதே போல நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது. அப்போ என்னன்னா, நீங்கள் சொல்ற அந்த உரிமையை கோர்றது அப்போ விஜயோட இந்த கருத்தை புதுச்சேரி மக்களும் ஏத்துக்க மாட்டாங்கன்றீங்க. இந்த விஷயம் தான் நான் என்ன சொல்றேன். இந்த விஷயம் என்னன்னா, நீங்க மேலோட்டமா பேசாம டீப்பா பேசுனீங்கன்னா தான் மக்களுக்கு என்ன சொல்றீங்கன்னு தெரியும். குறுக்கிட்டே இருக்கீங்க. இல்ல, இதுல ஒரு விஷயம் என்னன்னா, 77 மொரார்ஜி தேசாய் அவர்கள் என்ன சொன்னார்னா, பக்கத்து மாநிலங்களை இணைச்சிடலான்னு சொன்னாரு. மாகிய தமிழ்நாடோடையும் ஏன்னா ஆந்திராவோடையும் இணைச்சிரும் சொன்னாங்க. அது அவங்களோட ஐடென்டிட்டியை பாதிக்கிறதுனால அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கங்க. அதே போல இல்ல, தலைப்பு ஒட்டி பேசிடலாம். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வராரு இல்லையா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 2016 ஆல்ரெடி வந்த டெரிட்டரியவே ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு அக்ரிமெண்ட்னா அது காலகாலத்துக்கு அப்படியே இருக்கணும் கிடையாது. ஒரு தேவை ஏற்படும் போல அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஒன்றிய அரசு நினைத்தால் மாநில அரசுக்கு, அதாவது மாநில அரசு அந்த அந்தஸ்தை புரியுது எனக்கு. அவர் சொல்றது இல்ல, அவர் சொல்றது என்னன்னா, நீங்க பாதுகாப்பு கொடுத்ததிலிருந்து அந்த அரசை பாராட்டுறதிலிருந்து என்ஆர் காங்கிரஸையும் பாஜகவையும் மறைமுகமா பாராட்டுறீங்கன்றாங்களே. ரொம்ப கிளியரா புரிஞ்சுங்க. இதுல என்ஆர் காங்கிரஸ்
ஒரு மாநில இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து எல்லா பவர்ஸும் இருக்கும், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க. இப்போ பவர்ஸ் எல்லாமே ஃபண்டில் இருந்து எனக்கு மீண்டும் ஒரு சந்தேகம், ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டுக்குள்ள தாவேக்கா ஆட்சி அமைக்கணும்னா யாரை வீழ்த்தணும்? நான் என்ன சொல்றேன்னா, இல்ல ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள தாவேக்கா ஆட்சி அமைக்கணும், யாரை வீழ்த்தணும்? என்ன பேச விடுங்க, நீங்க சொல்ல லாஜிக் எனக்கு புரியுது. சொல்லுங்க சார். என்ன சொல்றேன்னா, இல்ல எனக்கு அந்த சந்தேகம் தான் வருது எனக்கு. எங்க ஸ்ட்ராட்டஜிஸ் சார் எனக்கு அந்த சந்தேகம் புரியல எனக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி அமைக்கணும்னா திமுகவை தானே வீழ்த்தணும். பாண்டிச்சேரிக்குள்ள ஆட்சி அமைக்கணும்னா யாரை வீழ்த்தணும்? கண்டிப்பா சொல்றேன். 2026 எங்க தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி, எங்க கழக பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்ன மாதிரி 2026 அங்கு தாவேக்கா ஆட்சி இருக்கும், அது மட்டும் உறுதி. அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ வந்து அதுதான் எப்படின்ற பாயிண்ட்ல இப்ப சொல்ல முடியாது, அதுதான் சொல்ல முடியும். அது எப்படி தாவேக்கா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி, அதாவது மதவாத சக்திகளையும் இந்த தீய சக்தி திமுகவையும் வீழ்த்தி தாவேக்கா பாண்டிச்சேரியில் கொடியேற்றும். அதைத் தொடர்ந்து தமிழகத்திலும் செஞ்சார்கோட்டையிலும் வெற்றி தளபதி அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார். பேசலாம். ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போது அந்த ஜான் குமார் அப்படின்றவரை வந்து அமைச்சர், இலாக்கா இல்லாத அமைச்சர் பேர் குறிப்பிடாமல் அவர் அதை குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன? அதையும் சிறுபான்மையை அடையாளப்படுத்தி குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன? இப்போது இன்னொரு விஷயம் பேசப்படுது. ஏன்னா அந்த ஜான் குமார்ன்றவர் தன்னுடைய குருவான மார்ட்டின், அவரது மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், தன்னுடைய சொந்த தொகுதியான காமராஜர் தொகுதி, இந்த தொகுதியில் என்னுடைய தொகுதியில் என்னுடைய குருவின் மகனை நான் நிற்க வைக்கப் போகிறேன்னு அவர் சொல்கிறார். அப்போது இந்த விஷயம் யார்? இது என்ன? ஆதவ் அர்ஜுனுடைய உறவினர். அப்போது இந்த விஷயம்லாம் வருது. அப்போ என்னென்னா எந்த நோக்கத்துக்காக அவர் பேசுகிறாரு அப்படின்றதே வந்து எல்லாருமே புரிஞ்சிக்க முடியல பாண்டிச்சேரியில். என்ன ஏன்னா திமுகவை பேசுகிறாரு, அதே நேரத்தில் என்ஆர்சியை பேச மாட்டுறாரு. அந்த கேள்வி தான் கேட்குறேன் நான். இந்த வீரக்னேஷன் கேட்குறேன். தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றணும்னா திமுக வீழ்த்தணும், தாவேக்கா அங்கே ஜெயிக்கணும்னா என்ஆர் காங்கிரஸை பேசணும் இல்லையா? அவங்க பேசுனாங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்கன்றாரு. அதை இப்போ ரிவீல் பண்ண முடியாது, இன் ஃபியூச்சர்ல சொல்லுவாங்க. இருக்கலாம், ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். மதவாத பிஜேபியையும் தீய சக்தி திமுகவையும் வீழ்த்தி பாண்டிச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை வெற்றி தளபதி அவர்கள் பிடிப்பார். பேசலாம். இந்த வீர விக்னேஷ் பேசுகிற வார்த்தையை விஜய் பேசிட்டாருன்னா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது.